தேவனுடைய விரல் என்ன? தேவனுடைய ஆவியானவர். அவருடைய ஆவியானவர் தான் அவருடைய விரல். இப்ப சொல்லுங்க, தேவனுடைய கரம் உங்களோட இருக்கா இல்லையா? எங்க இருக்கு? உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தா தேவ கரமே உங்களோட இருக்குது. நீங்க அதிகாரத்தை வைத்து போராட தேவையில்லை. நீங்கள் அதிகாரத்தை கொண்டு தேவனுடைய கரத்தோடு ஆளுகை செய்கிறவர்களா இருக்கிறீர்கள். சாத்தான் சொல்லுவான், உன்னை சாகவே சாக வைப்பேன்னு சொல்லுவான். நீங்க சொல்லணும், நான் சாகாமல் பிழைத்திருந்த கர்த்தருடைய கிரியைகளை நான் விவரிப்பேன். சாத்தானே உன்னோட நான் போராடல, ஏன்னா நான் தேவனுடைய ராஜ்யத்துல அதிகாரி இல்லை, நான் ராஜ்யத்தின் புத்திரனாய் புத்திரியாய் இருக்கிறேன். தகப்பனுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ எனக்கு அதே அதிகாரம் இருக்கு. நான் உன்னை பார்த்து சொல்றேன், நான் சாகாமல் பிழைத்திருந்த கர்த்தருடைய கிரியைகளை விவரிப்பேன். அவன் சொல்வான், நீ அழிந்தே போவாயின்னு சொல்லுவான். நீங்க சொல்லணும், நான் அழிஞ்சு போறதில்லை, நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருப்பேன். வசனம் ஞாபகம் வந்துச்சுன்னா வசனத்தை சொல்லிருங்க, ரைட்? வசனத்தை சொல்லும் போது எள்ளளவும் உங்களுக்குள்ள சந்தேகமே இருக்கக்கூடாது.